ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ஃபிளிக்ஸ்பஸ் வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ரெட் பஸ்ல எல்லாம் வந்து பஸ்ஸஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஃபிளிக்ஸ்பஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸ், நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபிளிக்ஸ்பஸ்ல இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து டாப் கிளாஸா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ ஃபிளிக்ஸ்பஸ்ல டிராவல் பண்றதுக்கு எப்படி வந்து ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மக்களே, இந்த வீடியோல நாம ஃபிளிக்ஸ்பஸ் வெப்சைட்ல போயிட்டு எப்படி வந்து பஸ்ஸஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கறத தான் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஃபிளிக்ஸ்பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே வந்து flixbus.in வெப்சைட்டா தாங்க இருக்கும். புக் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு லோகோ பார்த்தாவே தெரியும், கிரீன் கலர்ல இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜ்ல உங்களுக்கு புக் பஸ் டிக்கெட் ஆன்லைன் இருக்கு பாருங்க. ஒன் வே ட்ரிப்பும் புக் பண்ணலாம், ரவுண்ட் ட்ரிப்பும் புக் பண்ணலாம். நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம மேக் மை ட்ரிப் எல்லா டிராவல் வெப்சைட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்கும். இங்க வந்து ரவுண்ட் ட்ரிப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிளைட்ஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ட்ரிப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பஸ் புக்கிங் வெப்சைட்ஸ்லயும் வந்து ரவுண்ட் ட்ரிப், அதாவது நாம ஒரு டெஸ்டினேஷன் போறோம், அங்கிருந்து நம்ம திரும்பி வர்றதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து டூ அண்ட் ஃப்ரோ ரெண்டுமே வந்து ஒரே அடியா புக் பண்ணா நம்மளுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். ஓகேவா? சோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ரூட் மேப் எல்லாம் பார்க்கலாம், ஸ்கெட்யூல் அண்ட் ஸ்டாப்ஸ், டிஸ்கவர் இந்தியா. நம்ம இந்தியா ஃபுல்லாவே வந்து ஃபிளிக்ஸ்பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். வால்வோ பஸ்க்குன்னு நீங்க வால்வோ பஸ்ல டிராவல் பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வால்வோ பஸ் புக்கிங்க்கு செப்பரேட்டா வச்சிருக்காங்க, ஸ்லீப்பர் பஸ்க்கு செப்பரேட்டா வச்சிருக்காங்க. ஓகேவா? அது போக பாத்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படின்னு போட்டு என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க ஃபிளிக்ஸ்பஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபிளிக்ஸ் லான்ச் இருக்கு. நம்ம பஸ் டிராவல் தவிரவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஒன்னா ஏர்போர்ட்ல இருக்கும், இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. பட் ஃபிளிக்ஸ் பஸ் ஆப்ரேட்டரே வந்து லான்ச் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கும், மேனேஜ் மை புக்கிங். நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணும், கேன்சல் பண்ணும் அப்படின்னா அது மேனேஜ் மை புக்கிங்ல போய் பண்ணிக்கலாம். ஹவு டு புக், இது வந்து எப்படி புக் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சேஃப்டி, சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் பத்தி கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ட்ராக்கர், நம்ம புக் பண்ண பஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத லைவ் ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க நீங்க சைன் இன்னும் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் சைன் இன் இருக்கு பாருங்க. நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் யூசர்னா கிளிக் பண்ணிட்டு உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் இன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ரெஜிஸ்டர் அண்ட் சைன் இன் பேஜ் இருக்குல்ல, உங்களோட நம்பர் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நாம சைன் இன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நான் கெஸ்ட் யூசராகவே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். So comfort on board. Our modern buses are equipped with comfortable sleeper and semi-sleeper beds, USB plugs and AC, safety, less worries with real-time GPS. உங்களுக்கு ட்ராக்கிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. மாடர்ன் பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஹோஸ்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம பஸ் க்ரூ, அவங்க வந்து சூப்பர்விஷன் பண்ணி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹெசில் ஃப்ரீ புக்கிங், செக்யூர் பேமெண்ட் சிஸ்டம், வைஃபை சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கீங்க பாருங்க, கனெக்டிவ் டு த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபிளிக்ஸ்பஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. வெப்சைட் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப்ஸும் இருக்கு. புக் ட்ரிப்ஸ், ட்ராக் யுவர் ட்ரிப், யுவர் டிக்கெட்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க மொபைல் ஆப்ல இருந்தே கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம ஊர்ல இருந்தே புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சென்னையில இருந்து நம்மளோட பாப்புலர் டெஸ்டினேஷனான பெங்களூர், சென்னை டு பெங்களூர் நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்க வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம். ஸோ அந்த ரூட்டுக்கே வந்து நாம என்ன பஸ்ஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு வீக்கெண்ட் செலக்ட் பண்றேன். எத்தனை பேசஞ்சர்ஸ் அப்படின்னு இங்க நீங்க செலக்ட் பண்ணலாம். எவ்வளவு அடல்ட்ஸ், எவ்வளவு சில்ட்ரன். பிலோ 17 இயர்ஸ் வந்து சில்ட்ரனா கன்சிடர் பண்றாங்க. ஓகேவா? ஐ திங்க் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சர்ச் கொடுத்துடலாம்.
சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த இன்புட்ஸ் என்ன ஃப்ரம் லொகேஷன் கொடுத்தோம், என்ன டு டெஸ்டினேஷன் கொடுத்தோமோ அந்த ரூட்ல என்னென்னலாம் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க, எவ்வளவு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க, என்ன டைமுக்கு, எவ்வளவு ஹவர்ஸ்ல ரீச் ஆகும், அதெல்லாமே வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1427 இருக்கு, 1330ல இருக்கு சில பஸ்ஸஸ். என்ன பஸ் டைப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அசோக் லேலண்ட் பஸ்ஸா, டாடா பஸ்ஸா, வால்வோ பஸ்ஸா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வால்வோ பஸ்க்கு அதனாலதான் செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல புக் பண்றதுக்கு. இங்க ஒரு பாரத் பென்ஸ் பஸ் இருக்கு. எவ்வளவு பஸ்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபிளிக்ஸ் பஸ்ல மட்டுமே ட்ரிப்ஸ் ஆஃப்டர் மிட் நைட் ஆன் 10th மே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 9th மே பார்த்துட்டு இருக்கோம். பட் 10th மே, அதாவது நம்ம 12 o'clock போல இருக்கிற டைம் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டேட் செலக்ட் பண்ணாமே அந்த நைட்ல உங்களுக்கு ஜஸ்ட் டேட் தான் மாறி இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் மிட் நைட் இல்லையா? அதனால மிட் நைட்ல என்ன பஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பஸ்ல டிராவல் பண்ண விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மோஸ்ட் அஃபோர்டபுள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 560 rupees தான். ஸோ அது நீங்க பார்த்துக்கணும். நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கணும் என்னென்ன பஸ் டைப்ஸ் இருக்கு. இங்க ஒரு 570க்கு இருக்கு பாருங்க, டாடா ஸ்லீப்பர் பஸ், 1+2 பஸ் தான். ஸோ உங்களோட பட்ஜெட்டு உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து தான். உங்களோட டிராவல் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, அண்ட் டைமிங்ஸ் முக்கியமா, எந்த டைமிங்ஸ்ல நீங்க டிராவல் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க பஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் அஃபோர்டபுள்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பஸ்ஸே நம்ம பார்ப்போம். ஓகேவா? இது வந்து பஸ் டைரக்டா இல்ல சுத்தி போற பஸ் அப்படின்னு காமிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, சென்னையில இருந்து டைரக்டா சென்னை சிறுசேரியில இருந்து எடுக்கிறாங்க. சிறுசேரியில இருந்து ஏன் எடுக்கிறாங்கன்னா, சிறுசேரி சிப்காட் ஏரியால தான் வந்து நிறைய உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து அங்கிருந்து டிராவல் பண்ணுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா சத்யபாமி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. ஷோலிங்கநல்லூர், இது ஃபுல்லாவே OMR ரூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி செக்டர் தான். ஸோ நிறைய மக்கள் வந்து வீக்கெண்ட்ஸ்ல வேலை நிமித்தமா டிராவல் பண்ணலாம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பெங்களூர்ல இருந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல சென்னையில இருந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டூ அண்ட் ஃப்ரோ டிராவல் பண்ணோம்னா அந்த மக்கள் எல்லாம் வீக்கெண்ட்ஸ்ல நிறைய இந்த ரூட் எடுப்பாங்க. ஸோ அதனால பரவாயில்ல, சிறுசேரியில இருந்தே கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ என்னென்ன ரூட்டு எங்கெங்கெல்லாம் வந்து போர்டிங் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெங்களூர்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டிராப் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கிருஷ்ணகிரி பைபாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹோசூர், அதுக்கப்புறம் பெங்களூருக்குள்ள என்டர் ஆயிட்டு அத்திபலே, சந்தாபுரா, பொம்மசந்திரா, ஹெப்பகுடி, எலக்ட்ரானிக் சிட்டி, சில்க் போர்ட், மடிவாலா, கடைசியா வந்து HSR லே அவுட்க்கு ரீச் ஆகுது. இல்லைங்க, HSR லே அவுட் தாண்டி இந்திரா நகர் வரைக்கும் போகுது பஸ். இந்திரா நகர் இஸ் அகெயின் ஐடி செக்டர் தான், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற செக்டர். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி டெஸ்டினேஷன் பெங்களூர் மெஜஸ்டிக். ஃபிளிக்ஸ் பஸ் போர்டிங் ஜோன்னே இருக்கு போல இருக்குங்க பெங்களூர்ல, வேற லெவல் பண்றாங்க. ஸோ பஸ்ல என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. சார்ஜிங் பாயிண்ட், ஏர் கண்டிஷனிங். இந்த பஸ்க்கு வந்து நீங்க ட்ரிப்பை ட்ராக் பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் பஸ்? பாரத் பென்ஸ் பஸ், ஸ்லீப்பர் பஸ், 1+2 சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பஸ் டீடைல்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த போர்டிங் பாயிண்ட்ஸ், உங்களோட போர்டிங் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கா, உங்களுக்கு இது சௌகரியமா இருக்குமா இந்த பஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தா அடுத்த பேஜ்ல வந்து நீங்க சீட் செலக்ட் பண்ற மாதிரி வரும். ஓகே, பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃப் பாயிண்ட்ஸ், நீங்க எந்த போர்டிங் பாயிண்ட்ல உங்களுக்கு பிக்கப் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராப் பாயிண்ட் எங்க வேணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தலாம். நீங்க செலக்ட் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு காட்டுறோம். 560.95 rupees. கண்டினியூ கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பர் டெக்கா, லோவர் டெக்கா, இதுல எதுன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சூப்பரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, செம யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. டிரைவர் எங்க இருப்பாங்க, உங்களுக்கு எந்த டபுள் சீட்டர்ல இருக்கா, சிங்கிள் சீட்டர் வேணுமா, இது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் என்ன பிரைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இங்க செப்பரேட்டா இந்த பக்கம் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலா ஃப்ரண்ட்ல இருக்கிற சீட்டு எப்பவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா நிறைய லேடிஸ் எல்லாம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி விருப்பப்படுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிரைவசி வேணும்னு நினைக்கிறவங்க சைடு லோவர் அண்ட் அப்பர் பர்த் புக் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து சிங்கிள் சீட்டர் இல்லையா, அதனால. இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சீட்டர்ல உங்களுக்கு பிரைசஸ் கம்மியா இருக்கும். லாஸ்ட் சீட் பாருங்களேன், வெறும் 585 rupees தான். ஸோ நமக்கு டிஃபால்ட்டா காமிக்கிற பிரைஸ் வந்து லோவஸ்ட் பிரைஸ் தான் காமிப்பாங்க.
நீங்க உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கம்ஃபர்டபுள் சீட் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபர்ஸ்ட் சீட் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களா. மேலா ஃபீமேலா அப்படின்னு ஜெண்டர் நீங்க கொடுத்துடணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேசஞ்சர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், இன்க்ளூடட் பர் பர்சன் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 small soft bag or backpack, 7 kgs பேக் கொண்டு போகலாம். 7 kgs ஆஃப் ஹோல்டு லக்கேஜ், அதாவது பஸ்ஸுக்குள்ள 7 kg வரைக்கும் லக்கேஜ் கொண்டு போகலாம். அடிஷ்னல் லக்கேஜ் உங்களுக்கு நீங்கள் பெரிய சூட்கேஸ் எல்லாம் கேரி பண்ணுறீங்கன்னா எவ்வளோ கேஜியோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், 20 kg வரைக்கும் 149 ரூபா, 30 kg வரைக்கும் உங்களுக்கு 199 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபா வருது. இதுக்கு 150 வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே லக்கேஜ் இருக்கும், டயருக்கு பக்கத்துல லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஷஸ் இருக்கும் தெரியுமா, அந்த பெட்டிக்குள்ள போட்டுருவாங்க. அதுக்கு அன்பார்ச்சுனேட்லி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய ஆம்னி பஸ்ஸஸ்ல எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண மாட்டாங்க செப்பரேட்டா லக்கேஜ்க்கு, பட் இங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க 7 kg வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க, 7 kg வந்து பேக் பேக்கு, 20 kg வந்து ஹோல்டு லக்கேஜ். அதுக்கு மேல 27 kgsக்கு மேல நீங்க லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம பஸ்ஸில் போனால் நம்ம ஒரு லக்கேஜ் தான் கொண்டு போவோம் யூஸ்வலி. ஒரு ஷோல்டர் பேக், ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி கொண்டு போவோம். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இன்கேஸ் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குன்னா ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிக்கும். ஓகேவா? இந்த ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், யுவர் புக்கிங் டீட்டெயிலில் டோட்டல் ப்ரைஸ் இதில் ப்ரைஸ் ஆட் ஆகிக்கும் பாக்ஸில். டேக்ஸோட சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு காட்டும். எந்த சீட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கம்பல்சரி. ஏன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு தான் வந்து டிக்கெட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். அது போக நீங்கள் ட்ராக் பண்ணுறதும் மொபைலில் இருந்து தான் ட்ராக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ட்ராக்கிங் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா, எஸ்எம்எஸ் அனுப்பணுமா அப்படிங்கிற சாய்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், கரெக்டா? ஸோ அவங்க வந்து நார்மல் மொபைலில் இருக்கிற எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கு வர மாதிரி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட வேண்டியதான். யூபிஐ, கார்டு, வேலட், நெட் பேங்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பே நவ் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு டிக்கெட் வந்து மொபைல் டிக்கெட்டாக வந்துடும். உங்களோட இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் மொபைல் டிக்கெட் காமிச்சாவே போதும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பஸ்ஸுக்கு புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஃப்ளிக்ஸ்பஸில். ஸோ ஐ திங்க் நாம ஓவரால் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோடெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், ஹாப் ஆன்லைன், இந்த மாதிரி நிறைய கூப்பன் கோட்ஸ் எல்லாம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? அது நான் மேக் மை ட்ரிப்பில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு தெரியும், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட சில சமயம் 500 rupees அளவுக்கெல்லாம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ஒரு 1000 rupees டிக்கெட்க்கு 500 rupees டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சில இது கொடுத்துருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் பஸ் புக்கிங் வித் ஃப்ளெக்ஸிபஸ் என்னென்ன மாதிரியான கம்ஃபர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. என்டர் ட்ராவல் டீட்டெயில்ஸ் இந்த சர்ச் பாக்ஸ், சூஸ் பஸ்ஸஸ், என்டர் பேசஞ்சர், இந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? What are the benefits of booking a bus ticket with FlixBus? Sorry, Flexi ன்னு சொல்லிட்டு இருக்கேன். FlixBus. Comfort on board, gender seating options, seat variety, real-time tracking, host on board, book affordable bus tickets with FlixBus. அது நம்ம பார்த்துட்டோம். ப்ரைஸ் எப்படி டைனமிக்காக வேரி ஆகுது ஒவ்வொரு சீட்டுக்கும் அப்படின்ட்டு. சேஃப்டி பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட் அன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நான் இங்கே அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால ப்ரொஃபைலு. ஸோ அது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஹோஸ்ட் யூஸராகவும் கெஸ்ட் யூஸராகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஐ நீட் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் டு புக் மை பஸ் டிக்கெட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ, யூ கேன் கம்ப்ளீட் யுவர் பஸ் புக்கிங் எய்தர் as a guest ஆர் அவர் வெப்சைட் பை லாகிங் இன். ஸோ 2 வகையாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பஸ் புக்கிங் எக்ஸ்பென்சிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கிடையாது, நார்மல் ப்ரைஸ் தான். ஓகேவா?
ஸோ அடிஷ்னல் ஆன்லைன் புக்கிங்னு கிடையாது. சில சமயம் நம்ம டிஎன்எஸ்டிசி புக்கிங்லாம் பண்ணுனா, ஐஆர்சிடிசிலலாம் பண்ணா உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு போடுவாங்க. இங்க அந்த ப்ராசஸிங் ஃபீ கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதாங்க. உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாவே இருக்கும். எவ்வளவு சிட்டிஸ் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க. டெல்லி, குருகிராம், விஜயவாடா, கிரேட்டர் நொய்டா, ரிஷிகேஷ், மும்பை, விசாகப்பட்டினம், கோயம்புத்தூர். ஸோ இந்தியா ஃபுல்லா நிறைய டெஸ்டினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஓவர் நைட் பஸ்ஸஸ் இருக்கு, பஸ் டிராவல் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா, பஸ் ட்ராக்கிங், ஃபுல்லாவே மேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கஸ்டமர் கேர்ல ஹெல்ப் இருக்கு. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு கால் பண்ணும் அப்படின்னு இருக்கும். நம்ம புக் பண்ணிடுவோம். சில சமயம் வந்து மணி டிரான்சாக்ஷன் மணி போயிருக்கும், பட் ஆனால் நமக்கு டிக்கெட் புக் ஆகிருக்காது, ரீஃபண்ட் வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்க பார்த்து இங்க பாருங்க, ரிக்வெஸ்ட் ரீஃபண்ட். ஸோ ரீஃபண்ட் சம்பந்தமானது, புக்கிங் சம்பந்தமான டீடைல்ஸ், டிலே கூட ரூட்ல உங்களுக்கு பஸ் ஏதாவது டிலே ஆச்சுன்னா இமிடியேட்டா நீங்க மொபைல் ஆப் வச்சிருந்தாலும் பார்க்கலாம், இல்ல வெப்சைட்குள்ள இருந்தும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் வித் பேமெண்ட்ஸ்னா என்ன பண்ணணும், பேகேஜில் ஏதாவது இஷ்யூனா என்ன பண்ணணும், கூப்பன்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும், பேசஞ்சர் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். சைல்டு ரிசர்வேஷனுக்கு என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஹெல்ப்புக்கு கீழே இருக்கிற நம்பருக்குல கால் பண்ணி கேட்டுக்கலாம். கால் டு புக், நீங்க புக் பண்றதுக்கு ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஓவர் த கால் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அண்ட் சேட் பாக்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ சேட் பாக்ஸ்லயும் நீங்க ஃப்ளோரா ஏஐ அசிஸ்டட் ஏஜென்ட்னு வச்சிருக்காங்க பாருங்க, ஃபிளிக்ஸ்பஸ். ஸோ இதில் நீங்க ஸ்டார்ட் கான்வர்சேஷன் போட்டு நீங்க பாருங்க டைப் பண்ண வேண்டியதுதான். ஹாய்ன்னு போட்டு நீங்க பாட்டுக்கு டைப் பண்ணீங்கன்னா அது ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆன்சர் இதுலயே கிடைச்சிருச்சுன்னா ஓகே, அதர்வைஸ் நீங்க கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். புக் யுவர் நெக்ஸ்ட் ட்ரிப், ஃபைண்ட் அ பஸ் ஸ்டாப், ஃபைண்ட் த பஸ், கேன்சல், சேஞ்ச் யுவர் புக்கிங், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஆஃபீஸ். இஃப் யூ ஹேவ் லாஸ்ட் ஆர் ஃபவுண்ட் சம்திங் ஆன் போர்ட் ஒன் ஆஃப் யுவர் பஸ்ஸஸ், யூ கேன் கான்டாக்ட் அவர் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஆஃபீஸ். ஸோ இதுவும் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து டிராவலில் நம்மளோட பேகேஜஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு பேசஞ்சர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும், என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வரும், அந்த இஷ்யூஸ்க்கு எப்படி சால்வ் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மக்களே, இதுதான் வந்து ஃபிளிக்ஸ்பஸ்ல உங்களுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கான ப்ராசஸ்ங்க. எக்ஸ்ப்ளோர் 200 சிட்டிஸ் இன் இந்தியா கம்ஃபர்டபிளி அண்ட் அஃபோர்டபிளி. இங்க டிஸ்கவர் இந்தியான்னு நம்ம பார்க்கல, வால்வோ பஸ் புக்கிங்கும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரீகனெக்ட் அண்ட் டிஸ்கவர் இந்தியாஸ் ஃபெஸ்டிவ் ஹார்ட்ஸ். ஓ ஓகே, சில சமயம் புக் யுவர் பஸ் டிக்கெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஓவரால் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பஸ் புக் பண்ணலாம். வா சூப்பர். இங்கே பாருங்க, இந்தியா மேப்போட வந்துருச்சு மக்களே. எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளிக்ஸ் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வேற லெவல் பண்ணுறாங்க. வெப்சைட்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்களா. தாவணகிரி ஒவ்வொரு பிளேஸ்லையும் வச்சா அது எந்த சிட்டினும் காமிச்சிருது. வாவ் சூப்பருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது டிஸ்கவர் இந்தியா வால்வோ பஸ் புக்கிங். சில பேர் வந்து வால்வோ பஸ்ல டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த டெஸ்டினேஷன்ஸ் இதுல எல்லாம் வந்து வால்வோ பஸ் ஆப்ரேட் பண்றாங்க, அதுக்கு எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற லெவலா சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சர்ச் பண்ணா என்ன டைப் ஆஃப் வால்வோ பஸ், வால்வோ 9600, பாரத் பென்ஸ் வால்வோ எல்லாமே சூப்பர் லக்ஸுரி தானே, அதனால ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே ப்ராசஸ். ஐ திங்க் வேற எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னென்ன லாங்குவேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ், வா எவ்வளோ லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஹிந்தியெல்லாம் இருக்கான்னு தெரியல, இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு. மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்தியாவுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் போல. ஸோ அதனால வேற இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவும் இல்லை மக்களே. ஸோ ஸ்லீப்பர் பஸ் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வால்வோவில் புக் பண்ணணும், பாரத் பென்ஸில் புக் பண்ணணும்னா அதுக்கு தனி இது கொடுத்துருக்காங்க. இல்லை ஜென்ரல் பிளான் யுவர் ஜேர்னியில் கொடுத்து நீங்கள் பஸ் புக் பண்ணிட வேண்டியது தான்.
ஸோ ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எப்படி பஸ் புக் பண்ணணும், என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ஃப்ளிக்ஸ் பஸ்ல கொடுக்குறாங்க, லான்ச் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு, ட்ரிப் ட்ராக்கர் அது இன்னும் பார்க்கல பாருங்க. ஸோ ட்ரிப் ட்ராக்கர்ல பார்த்தீங்கன்னா உங்களோட டிபார்ச்சர் எங்கிருந்து பஸ் கிளம்புது, புக்கிங் நம்பர், உங்களோட டிக்கெட்ல புக்கிங் நம்பர் வந்திருக்கும்ல, ஸோ அது போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பஸ் எங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துடலாம். யூஸ்வலா வாட்ஸ்அப்லயே அந்த ட்ராக்கிங் லிங்க் அனுப்பிச்சிருவாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க லைவா பார்க்கலாம் நீங்க டிராவல் பண்ற அன்னைக்கு. இன்கேஸ் வெப்சைட்ல வந்து பார்க்கணும்னா கூட உங்களுக்கு லிங்க் வரல அப்படின்னா வெப்சைட்குள்ள ஃப்ளிக்ஸ் பஸ் வெப்சைட்ல வந்து ட்ரிப் ட்ராக்கருக்குள்ள வந்துட்டு நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு புக்கிங் நம்பர் கொடுத்தும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஓவராலாக கவர் பண்ணியாச்சு. ஸோ மக்களே நீங்கள் ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது நல்லா சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோன்னா ஆன்லைனில் நீங்கள் ஃப்ளிக்ஸ் பஸ் வெப்சைட்டில் சூப்பராக பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம ஃப்ளிக்ஸ் பஸ் வெப்சைட் குள்ள போயிட்டு எப்படி வந்து பஸ்ஸஸ்க்கு ஆன்லைன்ல புக் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்டு ப்ராசஸ் பார்த்தோம். சோ ஃப்ளிக்ஸ் பஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே வந்து நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. சோ இந்த வீடியோ வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மக்களுக்கு, முக்கியமா ஆம்னி பஸ்ல டிராவல் பண்ற மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் ஃப்ளிக்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணாம இருந்தா ஒரு டைம் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு ஃப்ளிக்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணி பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ளிக்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு ஆன்லைன்ல புக் பண்ணி ஃப்ளிக்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்சஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.